சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று அற்புதமான நாளாக ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னிடம் ஒட்டி இருக்கும் உன் கர்மா நாளை ஒரு நாள், அதாவது நாளை ஒரு நாள் மட்டும் உன்னை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்து சத்தியம் செய்திருக்கின்றது. நாளைய நாளை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை தாமதிக்காமல் உடனடியாக நான் சரி செய்ய வேண்டும். நாளை மிகவும் அவசரமாக பிரிந்திருக்கும் உன் துணையை உன்னோடு நான் ஒன்று சேர்ந்தே தீர வேண்டும். கர்மா வழிவிட்டு ஒதுங்கி இருக்கும் இந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை சரி செய்ய நேரம் கிடைத்துவிட்டது என்று நான் சந்தோஷத்தில் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பாவின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் இருக்கின்றது. இன்றைய நாளை மிகவும் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த செய்தியை உன் செவிகளில் சேர்த்த இந்த நாள் எனக்கு மிகவும் சந்தோஷமான நாள். இந்த நாளை நான் மறக்க மாட்டேன். அதுபோல் இந்த நாளை உன்னையும் மறக்க விட மாட்டேன். அப்படிப்பட்ட காரியத்தை உனக்கு செய்து வாழ்நாள் முழுவதும் இது உன் நினைவில் இருக்கும்படி நான் செய்யப் போகின்றேன். கர்மா உனக்காக ஒரு நாள் கொடுத்து ஒதுக்கி நிற்கின்றது. நீ பட்ட பாடுகள் போதும். இந்த ஒரு நாளில் எத்தனை நல்லது செய்ய முடியுமோ செய்துவிடுங்கள் என்று எனக்கு சத்தியம் செய்து கொண்டிருக்கின்றது. உன் கர்மா யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உன் வாழ்க்கையை கிடைக்கப் போகிறது. நாளைய நாளில் நீ நினைத்த காரியத்தை உனக்கு நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எளிதில் முடித்து நாளை உன் சந்தோஷத்தை நான் நேரில் பார்க்கப் போகின்றேன். முதலில் அந்த கர்மாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நாள் எனும் உனக்காக ஒதுக்கி நின்று உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்ததை அதற்காக நன்றி சொல் குழந்தையே. நாளை எந்நேரமும் எல்லாம் உன் வாழ்க்கையில் எத்தனை கொண்டாட்டமாக இருக்கும் தெரியுமா? எத்தனை சந்தோஷத்தை பெற்றிருப்பாய் தெரியுமா? நான் சொல்வது வேண்டுமானால் உனக்கு விளையாட்டாக இருக்கலாம். நாளை நடந்த பிறகுதான் நீ நினைப்பாய், சாயப்பாவின் சொல்லில் எத்தனை உண்மை இருக்கிறது என்று. நாளை கட்டாயம் நீ வேண்டி தவிக்கும் காரியம் உன்னிடம் உனக்கு நடந்தே தீரும். பிரிந்த உறவோடு ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியில் நீ இருக்கத்தான் போகிறாய். இத்தனை நாளில் உனக்கு கிடைக்காத சந்தோஷத்தை நாளை 24 மணி நேரத்தில் நீ பார்க்க போகின்றாய். நாளை உன் வாழ்க்கை முழுமை அடைந்துவிடும். சந்தோஷமாக காத்திரு. எக்காரணத்தை கொண்டும் நாளை இழந்து விடாதே. உனக்காக நானும் காத்திருக்கின்றேன். உனக்காக உன் சந்தோஷமும் காத்திருக்கின்றது. விடிந்த பிறகு நான் உன்னை வந்து சந்திக்கின்றேன். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.